கட்டத்துக்கு வந்துட்டேன். உங்களோட சிறுநீரகம் வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு. எப்படின்னா 12 சென்டிமீட்டர் தான் ஒரு கிட்னி வந்து 12 சென்டிமீட்டர் இருக்கணும். எனக்கு வந்து 5 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக கிட்னி வந்து செயல்படாமல் போச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, உனக்கு கிட்னி யாருன்னா கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நீ டயாலிசிஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், லைஃப் ஃபுல்லாக டயாலிசிஸ் பண்ணணும் அப்படி சொன்னாங்க. எனக்கு கிட்னி கொடுக்கறதுக்கு கூட யாருமே இல்லை. ஏன்னா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் என்னை கைவிட ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட சொந்த பந்தங்க எல்லாருமே கூட பேசாமல் போயிட்டாங்க. நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போட்டேன். ஆனால் நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருந்தேன். அந்த அளவுக்கு என்னை கர்த்தர் வந்து ஆறுதலாக ஆரம்பிச்சாரு. டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என் கையில் வந்து ஒரு மிஷின் வைக்கணும்னு சொன்னாங்க. அப்போ தான் ரத்தம் வந்து சுத்தப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வைக்கும்போது டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இன்னும் பலவீனம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. கழுத்தில் வந்து டியூப் போடணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எனக்கு என்ன பண்ணுறது இல்லை. நான் வந்து அந்த லைஃப்பில் கர்த்தர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணேன். அந்த கழுத்தில் டியூப் போடுறதே கேன்சல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு எனக்கு உதவி செய்தார். அதுக்கப்புறம் நான் கர்த்தருக்குள்ளே வர ஆரம்பித்தேன். கர்த்தரோட பலன் எப்படி இருக்கும்ன்றது நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். கர்த்தரோட மகிமை, கர்த்தரோட வல்லமை எப்படி இருக்கும்னு நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். அதோட கர்த்தர் வந்து என்கிட்ட சொன்னார், நீ வந்து உன் மேலே நான் வந்து பெரிய திட்டம் வச்சுருக்கேன், உன் மேலே ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கேன்னு அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னும் கர்த்தருக்குள்ளே பலப்பட ஆரம்பித்தேன். கர்த்தருக்காக சாட்சியாக வாழ ஆரம்பித்தேன். இன்னும் நான் டயாலிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாரத்தில் 2 நாள் நான் டயாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டயாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 4 ஹவர் இந்த ரத்தம் ஃபுல்லாக வெளியே போகும். ஒரு பெட்டில் படுக்க வச்சுருவாங்க. இந்த கையில் 2 நீடல் போட்டுருவாங்க. என் ரத்தம் வெளியே போகும். ஒரு மிஷினில் போகும். சுத்திகரித்து மறுபடியும் இன்னொரு பக்கம் என் கையில் வரும். அது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். வாரத்தில் 2 நாள் 4 ஹவர் இந்த மாதிரி என் கூட இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா மயக்க சொல்லுவாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும். சில பேருக்கு வந்து வயிறுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெருசாக வீங்கிடும். ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதம் ப்ரெக்னென்ட்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வயிறு வீங்கிடும். சில பேர் ரொம்ப மோசமாக முடியாமல் ஐசியூ வார்டெல்லாம் அட்மிட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன வந்து கர்த்தர் அந்த மாதிரி எந்த ஒரு பலவீனமும் இல்லாமல் கர்த்தரோட வல்லமையால் என்னை நிரப்பி கர்த்தரோட அபிஷேகத்தினால என்னை நடத்தி வச்சுருக்காரு. கர்த்தரோட பலத்தால் என்னை நிரப்புறாரு. இப்பொழுது வாலிப மத்தியில் என்னை சாட்சியாக நிற்க வைத்திருக்கிறாரு. இன்னும் அநேக தெரு ஊழியர்கள் என்னை நடத்த வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சண்டே கிளாஸ் டீச்சராக என்னை ஊழியத்தில் நடத்திட்டு கொண்டு போயிருக்க வாலிப பிள்ளை மத்தியில் என்னை ஊழியத்தில் வந்து நடத்திட்டு இருக்காரு. அப்படியாக கர்த்தர் என்ன எந்த ஒரு பலவீனமும் இல்லாமல் நல்லபடியாக ஒரு பலத்தினால என்னை இடைக்கட்டியிருக்காரு. 4 வருஷமாக ஆயிடுச்சு 2 கிட்னியுமே இல்லாமல். இன்னும் நான் சந்தோஷம்